வணக்கம். சசிகலா இந்த தேர்தலில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகளில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 10,000 வாக்குகளை மட்டும் பிரித்தா கூட போதும். அதிமுக வந்து தோத்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 79 தொகுதிகளில் அவங்க இப்போ சேர்ந்திருக்கிற கட்சி அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம். இந்த கட்சியோட பொதுச் செயலாளராக அவங்க ஆயிட்டு அதுக்கப்புறமா பாமகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதோட பசும்பொன் மக்கள் முன்னேற்ற தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி, அது வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம், அப்புறமா வாகை தமிழர் முன்னேற்ற சங்கம், இந்திய குடியரசுக் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இப்படின்னு சின்ன சின்ன கட்சிகளோட ஒரு கூட்டணி வச்சு 79 தொகுதிகளில் வந்து அவங்க வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 50 தொகுதியில், குறிப்பாக முக்கியமான முன்னாடி மாஜி அமைச்சர்கள் போட்டி போகிறாங்களா அந்த தொகுதிகளில், தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் அவங்க வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 ஓட்டுகள் அவங்களால பிரிக்க முடியும் அப்படின்னா, அது சாத்தியம் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வந்து அதிமுகவோட திரும்பவும் ஆட்சியில் உட்கார முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்தி, கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்கி, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அதிமுகவை வந்து கைப்பற்றுறதுக்கான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. 79 வேட்பாளர்கள் வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அதிமுக வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றணும். இந்த தேர்தல் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கடைசி தேர்தலாக இருக்கணும். அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. சசிகலா வந்து அவங்க கட்டுப்பாட்டில் அதிமுக கொண்டு வரணும் அப்படின்னம்னா, எடப்பாடி பழனிசாமியை இந்த தேர்தல் வந்து நிராகரிக்கணும், மக்களால் நிராகரிக்கப்படணும், தொண்டர்களால் புறக்கணிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டாங்க, எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. சட்ட ரீதியான ஒரு போராட்டம் போனாங்க. ஆனால் அது பெருசாக வந்து செயல்படுகலை. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து அவங்க இது வரைக்குமே பேசவே இல்லை. ஆனால் இந்த தேர்தலில் தான் பேசுகிறாங்க. இந்த தேர்தலையும் அவங்க பேசலை அப்படின்னா அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் எடப்பாடி பழனிசாமியை நம்பி அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே போயிட்டே இருந்திருக்கும். அதனால் சசிகலா வந்து இந்த தேர்தலில் கடைசி நேரத்தில் கொஞ்சம் அப்படியே உஷாராகி டக்குன்னு என்ன செஞ்சுட்டாங்க, தேர்தலில் வந்து நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. கொங்கு பெல்ட்லேயும் நிற்கிறாங்க, வட மாவட்டங்கள்லேயும் நிற்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளாத்திக்குளம், தென்காசி, வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில், திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி, மேலூர், மானாமதுரை, பரமக்குடி, முதுகுளத்தூர், சிவகங்கை, ஆண்டிப்பட்டி, திண்டுக்கல், விராலிமலை, பேராவூரணி, மன்னார்குடி, வேதாரண்யம், மயிலாடுதுறை, சீர்காழி இப்படின்னு சில முக்கியமான தொகுதிகள் வச்சுருக்காங்க. இந்த தொகுதிகளில் அதிமுகவுக்கு போகிற ஓட்டுகளை ஒரு 10,000 ஓட்டுகளை வந்து இவங்க நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்கள் வாங்கினா கூட போதும், 10,000 20,000 ஓட்டுகளை வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்ணம். குறிப்பாக தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், இந்த மாவட்டத்தில் வந்து பரவலாக வந்து சசிகலா சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோபம் அவங்க மேலே இருக்குது, எடப்பாடி பழனிசாமி மேலே. அதனால் வந்து அந்த கோபத்தை காட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. முழு கவனத்தையும் செலுத்தி வேட்பாளர் தேர்வில் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கிறாங்க, செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதே போல் அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம சமுதாய ஓட்டுகள் போகும்ல, இந்த சமுதாய ஓட்டுகளை வந்து தடுத்தாலே போதும், அதிமுகவும் சரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் சரி மண்ணை கவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு சசிகலா வந்துட்டாங்க. அதே போல் என்ன செய்கிறாங்க, அந்த சமுதாயம் முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த முக்கியமான நபர்களை எல்லாத்தையுமே வந்து சசிகலா சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து சசிகலாவோட அதிகாரம் கையில் இருக்கும்போது அவங்க மூலமாக பலனடைஞ்ச நபர்கள் இருக்காங்கள, இந்த அரசியல்வாதிகளை தாண்டி அவங்க எல்லாருமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்க. அவங்க தொகுதிக்கு வந்து ஒரு 10,000 20,000 ஓட்டுகளை வந்து பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 தொகுதியில் 10,000 ஓட்டுகளை வேட்பாளர்கள், சசிகலா நிறுத்தியிருக்க வேட்பாளர்கள் பெற்றாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு 50 தொகுதியில் 5 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எய்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சங்கரன் கோயில், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, மன்னார்குடி, முதுகுளத்தூர், மேலூர், பேராவூரணி இந்த தொகுதிகளில் வந்து 20,000 ஓட்டுகளுக்கு மேலே வந்து இவங்க நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ சாத்தூரில் வந்து அதிமுக சார்பாக கூட்டணி கட்சியான நயினா நாகேந்திரன் நிற்கிறாரு. இந்த இதில் வந்து சசிகலா தரப்பில் எசகி ராஜா நிற்கிறாரு. கண்டிப்பாக அவர் வந்து நயினா நாகேந்திரனுக்கு போகிற ஓட்டுகளும், ஏற்கனவே பார்த்திங்கன்னா நயினா நாகேந்திரனை ஏன்பா இந்த தொகுதியை கொடுத்தீங்க அப்படின்னு, சாத்தூர் தொகுதியை கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் இவர் இசகி ராஜாவும் நிற்கிறார்.
அதனால் கண்டிப்பாக அவர் 20,000 வாக்குகளுக்கு மேலே வாங்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல் திருவாடானை சுரேஷ் தேவர் அப்படிங்கிற ஒரு போட்டி போடுறாரு. அவருமே வந்து கணிசமான வாக்குகளை பெறுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நன்னிலம் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் வந்து போட்டி போடுறார். அவருக்கு எதிராக வந்து சசிகலா வந்து ஆட்களை நிறுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ 2 கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து ஓடுது. அது யாருனால ஓடுது அப்படின்னா விஜய்னால. தாவேகா வந்து யார் ஓட்டை பிரிக்க போகிறான்னு தெரியல. பெருமளவில் வந்து ஒரு கட்சியோட ஓட்டை பிரிக்க போகிறாங்க. திமுக வந்து ஒரு வலுவான கூட்டணியாக வச்சுருக்கிறாங்க. அதிமுக வந்து ஒரு வலுவான கூட்டணி இல்லை. திரும்பவும் அவங்க பாஜகவோட கூட்டணி அப்படிங்கும்போது இந்த அதிமுகவுக்குன்னு இருக்கிற சிறுபான்மையினர் ஓட்டு இருக்குல்ல, அது அப்படியே வந்து தாவேகாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக மேலே அதிருப்தி அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்குது. திமுக மேலே அதிருப்தி அப்படின்னா எல்லாருமே என்ன செய்வாங்க, அதிமுகவுக்கு போடுவாங்க, ஓட்டு போடுவாங்க. இந்த தடவை ஆளுந்தரப்பு மேலே இருக்கிற அதிருப்தி ஓட்டுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அதை தாண்டி அவங்க வந்து தாவேகா சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்படி தாவேகா சைடு போகும்போது அதிமுக ஓட்டுகள் நிறைய கிட்டத்தட்ட வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10% வாக்குகள் வந்து தாவேகாவுக்கு போகும். அதிமுக வாக்குக்கு போகிற வாக்குகள் ஓட்டுகள் இது அப்படியே வந்து தாவேகாவுக்கு போகுது. அப்படிங்கும்போது இந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகளில் 10,000லேருந்து 20,000 வாக்குகளை வந்து சசிகலா வேற பிரிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பாதிப்பை வந்து அதிமுகவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அதிமுக வட்டாரத்தில் பேசுகிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 தொகுதிகளுக்கு வந்து இவங்க வந்து சசிகலா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சசிகலாவும் நிறைய இது பண்ணிட்டாங்க, காசு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி 5 கோடி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க மெயினாக வந்து திருமங்கலத்தில் உதயகுமார் தான் வந்து சசிகலாவை சுரண்டி விட்டது. அம்மா நீங்கள் தான்மா கட்சியோட பொதுச்செயலாளர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா சமாதியில் போய் முட்டையை போட்டு வந்து, அம்மா பொதுச்செயலாளர் யாரோ அவங்க தான்மா கட்சியில் வந்து முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள உசுப்பேற்றி விட்டு இந்த சைடு பாஜகவை வந்து தட்டி விட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி சைடு போய் உதயகுமார்னால தான் இந்த ஓபிஎஸ் எல்லாம் தர்ம யுத்தங்கிறதே நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. கட்சியை 2ஆக்குனதில் உதயகுமார் மிக முக்கியமான நபர். அதனால் உதயகுமாருக்கு எதிராக அது போட்டி போகிற ஜீவிதா நாச்சியார் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபா வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. சசிகலா களத்தில் இறங்கி செலவு பண்ணு, உதயகுமாரை வந்து ஜெயிக்க விடாத, உதயகுமாருக்கு போகிற ஓட்டுகளை வந்து பிடுங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயானந்த திவாகரன் மகன் மூலமாக வந்து பணத்தை செட்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எடப்பாடி பழனிசாமியோட எண்ணங்களை எல்லாமே இந்த தேர்தலில் வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சசிகலா வந்துட்டாங்க. அரசியல் அனுபவம் ஜெயலலிதா கூட சேர்ந்து அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு அந்த அனுபவங்களை எல்லாம் வச்சு அவங்க இந்த தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து காய் நவுத்துறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அதிமுக தரப்பில் என்னென்னா இதெல்லாம் வந்து பழைய கதைங்க, பழைய ஆண்ட பரம்பரை அப்படி இப்படிலாம் பேசுகிறதெல்லாம் சசிகலானால் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் நிறுத்த முடிஞ்சதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இவங்க 234 தொகுதிக்கும் அதிமுக எடப்பாடி டீம் வந்து நிப்பாட்டியிருக்கா. 164 தொகுதி தானே நிப்பாட்டிருக்கீங்க. ஏன் 164 தொகுதியில் நிப்பாட்டிருக்கீங்க? கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி விட்டுருக்கீங்க. கூட்டணி பலத்தோடு அது நிற்கிறீங்களா? கூட்டணி கட்சிகளுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்களா? அதுவும் கிடையாது. ஆனால் அதிமுககாரங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ தொகுதிக்கு நிப்பாட்டியிருக்காங்களா? கடைசி நேரத்தில் ஒரு கட்சி எம்ஜிஆரோட விசுவாசி வச்சுருந்த கட்சி, அந்த கட்சியில் பொதுச்செயலாளர் சேர்ந்து அவங்க வந்து இப்போ தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்படிங்கும்போது கடைசி நிமிஷத்தில் அவங்க போட்டி போடுறாங்க. 79 தொகுதிகளில் வந்து ஆட்களை சேர்த்துருக்காங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. ஆனால் 79 தொகுதியில் என்ன அந்தந்த கட்சியில் சுயேட்சையாக அங்கங்கே போட்டி போடுறவங்கள வந்து கட்சிக்குள்ளே சேர்த்து அவங்கள வந்து அவங்க கட்சி வேட்பாளர் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க சசிகலா. அதனால் அவங்களாம் நினைக்கிற மாதிரி பெருசாக வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கொங்கு பெல்ட்லேயும் வட மாவட்டங்கள்லேயும் கூட்டணி வச்சுருக்கிறாங்க. அங்கேயுமே வந்து போட்டி போடுறாங்க. அங்கே பெருமளவில் தாக்கத்தை படுத்தலையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சசிகலா வேட்பாளர்கள்னால கண்டிப்பாக அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் சசிகலா தரப்பு. அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எங்கன்னு விஜயவே எதிர்த்து நாங்கள் நிற்கிறோம். விஜய் வந்து பெருசாக வந்து எங்கள் ஓட்டை பிரிக்க முடியாது, எங்கள் மக்கள் வந்து அதிமுக வந்து ரொம்ப நம்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு சைடு பேசுகிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்னா இவங்க வந்து வேறு கட்சி இப்போ பொதுச்செயலாளர் ஆகிட்டாங்களா, இவங்க வந்து அந்த கட்சிக்கு அதிமுகவுக்கு உரிமைக்கு வர முடியாது. அது ரொம்ப சந்தோஷம். ஓபிஎஸ் திமுகவுக்கு போயிட்டார், அது ரொம்ப சந்தோஷம். நமக்கு வந்து இனிமேல்
போட்டியே இல்லை கட்சிக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் வந்து ஒரு தெம்பாக இருக்கிறார். ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலை, ஜெயிக்க முடியாமல் போனால் கூட பரவாயில்ல, எதிர்கட்சியாக கூட நம்ம உட்காரலைன்னா கூட பரவாயில்லப்பா, கட்சி நாசமாக போனால் கூட பரவாயில்ல, இருக்கிற ப்ராப்பர்ட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு, கட்சியோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம செழிப்பமாக வாழ்ந்துட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள எடப்பாடி பழனிசாமி வட்டாரத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் சசிகலா, நான் அதை அவ்வளோ சுலபத்தில் விட்டுற மாட்டேன், கட்சி தேர்தலுக்காக நான் வந்திருக்கிறேன், ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு என்னுடைய ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ வருஷம் வந்து அவங்க ரொம்ப லேட்டு, இதுவே லேட்டு தான், ஆனால் லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க, தேர்தல் சமயத்தில் வந்திருக்காங்க. இந்த தேர்தலையும் அவங்க விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருப்பாங்க. அரசியல் எதிர்காலம் ஒரு சூன்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த தேர்தலில் வந்து சசிகலா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களா? 79 தொகுதியில் வந்து அவங்க வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகளில் அவங்க 10,000 20,000 வாக்குகளை பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இது சாத்தியப்படுமா? இதனால் அதிமுக மிகப்பெரிய ஒரு பலகீனத்தை சந்திக்குமா? அதிமுக திரும்பவும் ஆட்சி அமைக்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குமா? அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.